தனோ தனோ வரேன் மாமா. வந்தாச்சா? என்ன மாமா முதல் நாள் வியாபாரம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சுமார்தான். பாத்து கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்தி போனதுதான் மிச்சம். நாகரிகம் வளர்ந்துருச்சுங்கிறாங்க, ஒரு வயலுக்கும் ஒன்னும் தெரியல. தவணை முறைனா என்னன்னு நமக்கிட்டே தொலைச்சு கேள்வி கேட்கறாங்க. யார் என்ன கேட்டாங்க? எல்லாம் உன்ன மாதிரி பொம்பளையே தான். சரி, ஏதாவது வித்தீங்களா? வித்தேன் 2 டியூப் லைட்டும் ஒரு சேரும். அதான் நீங்க நம்ம புள்ளியா வரோம். இன்னைக்கு முதல் வியாபாரம் தானே, போதானே சூடு பிடிக்கும். ஆமா ஆமா ஆமா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா தண்ணி குடிங்க. ஏந்தனோ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அங்கே இல்லாம? சரி, முகத்தை கழுவிட்டு முதல்ல சாப்பிடுவாங்க. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ எங்க வந்த? நான் சும்மா வந்தேன். நீங்க எதுக்கு துருவி கேக்குறீங்க? மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதா திருட்டுதானோ? அங்க ஏதோ பண்ணிட்டு வந்திருக்க, இங்க வந்து திரு முழிச்சுட்டு இருக்க. அந்த பவானி பொண்ணுல அவளை திட்டிட்டு வந்துட்டேன். எதுக்கு அவளை பிடிச்சி திட்டின? பின்ன என்ன மாமா, வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேச சொல்ற வேலையை செய்ய மாட்டேங்கிறா. நீ ஆச்சு உன் சமையல் ஆச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நல்லா வளர்ந்திருக்கே தவிர புத்தி கிடையாது. சின்ன பிள்ளை ஏதாச்சும் நம்ம தான் பொறுத்து போகணும். அதை விட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. ஆனா அதுக்கு இல்ல மாமா. ஓ வயசு என்ன அவ வயசு என்ன? நல்லா வளர்ந்திருக்க, புள்ள வேற பெக்க போற. சின்ன பிள்ளை பிடிச்சி திட்டிட்டு வந்திருக்க. சரிப்பா போலாம். தனம் புரிஞ்சுக்க, வீட்டுக்கு நீ மூத்த புள்ள, அவனிக்கு அம்மா மாதிரி. அதை பிடிச்சி திட்டிட்டு வந்திருக்க. அது ஏதாவது சமைக்கிறேன் அடுத்தது நீ காலைல குடிக்கிச்சுன்னா? ஐயோ ஆமா மாமா, நான் பாட்டுக்கு யோசிக்காம வந்துட்டேன். பாவம் பவானி, அவளுக்கு சோறு கூட படிக்க தெரியாது. வாங்க வாங்க போலாம். சரி யாரு கிறுக்கச்சிரி நீ? நான் சொன்னா தான் உனக்கே யோசனை வரும். ஏன் சொந்த புத்தி கிடையாது அவனுக்கு? பாத்தியா, சோத்தை இப்படி வடிக்கணும். சாக்கிரதையா கையில காலில் பட்டுக்கிறாம வடிக்கணும். ஆம்பளைங்க எங்களுக்கு பட்டா பரவாயில்ல, பொம்பளைங்க நீங்க கை காலில் ஒரு தளம் இருக்கப்படாது. அங்க என்ன நடக்குது? கறிகாய் வந்துருச்சா? என்ன மூக்க உறிஞ்சிட்டு இருக்கிற? கணக்கா பேசுனது பத்தியா? அவளுக்கு வயசு தான் ஆச்சு. சில சமயம் சின்ன பிள்ளை மாதிரி தான் நடந்துக்கிறான். ரொம்ப திட்டிருச்சுப்பா. உடுமா, அவளை பத்தி உனக்கு தெரியாதா? எல்லாத்தையும் பாதிலே விட்டுட்டு போயிடுச்சு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அன்னைக்கு ஒரு நாளைக்கு சோறு ரசமும் வச்சேன். குழம்பு காயெல்லாம் எப்படி பண்றதுன்னே தெரியாது. ரொம்ப அழகியா வந்துருச்சு. அழுதான் சமையல் செய்ய வந்துருமா? நான் இதுக்கு இருக்கிறேன். நான் உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன். உங்க தனக்காக நான் தானே கத்து கொடுத்தேன். வா, முதல்ல மசாலா பொடி எடு. இதுல போடு 1 ஸ்பூனு. மசாலா பொடி எப்படி மொத்தமா கொட்டக்கூடாது, தூணு மாதிரி அப்படி போடு. அப்பதான் மணக்க. அப்படி பாரு, இப்பயே மனம் வந்துருச்சு பாத்தியா? நீ உங்க அக்கா சொன்னதே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க கூடாது. இது சமையல் கத்துக்க ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிறேன்னா. நீ உங்க அப்பா கிட்ட சமைக்க கத்துக்கிட்டேன்னா 8 ஊருக்கு சமைச்சு போடலாமா? அப்பா என்னதானே? என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னத்துக்குமா அந்த பெரிய வார்த்தையெல்லாம்? எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நாங்க சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ஏதாவது சொல்லி வந்து தடுப்பேன், எனக்கு தெரியுமே. பவானி செல்லம், கோச்சிக்காதடா. ஏதோ அக்கா கொஞ்சம் படபடப்பா பேசிட்டேன். நீ உன்னை மனசுல வச்சுக்காதேன்னு. போக்கா, நீ போனதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு அழுதுன்னு தெரியுமா? நான் உன்னை ஒண்ணுமே தப்பா சொல்லல. ஆமாண்டா, உன் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் புத்தி கெட்டு போய் கோச்சிட்டு போயிட்டேன். அதான் அக்கா திரும்ப வந்துட்டேல. கண்ணை துடிச்சுக்கோ, அழக்கூடாது. அழக்கூடாதுன்னு. உனக்கு அப்பளம் பிடிக்கல, உனக்கு ஸ்பெஷலா பொரிச்சு தரேன்னு. என்ன குழம்பு கொதிக்குதா? என்ன போஸ், இன்னைக்கு வியாபாரம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? 2 டியூப் லைட்டும் ஒரு சேரும் வந்துச்சு. அப்படி எல்லாம் சொரத்தெல்லாம் பேசக்கூடாது. இன்னைக்கு தானே முதல் நாள், கொஞ்சம் கொஞ்சமா தான் விற்கும். அவசரத்துக்கு வியாபாரம் நடக்குமாப்பா? முதல்ல நீ இந்த வியாபாரம் பண்றேன்னு ஊருக்காரங்களுக்கு தெரியணும். உங்ககிட்ட ஒரு நம்பிக்கை வரணும். அதுக்கப்புறம் வியாபாரம் பெருகு. அது வரைக்கும் நீ எல்லார்கிட்டையும் வாங்குன்னு கெஞ்சத்தான் வேணும். ஆமா, அப்புறம் தன்னால பெருகு. உப்பு சரியா இருக்கான்னு பாருடா. பாரு, உன் மேல தனக்கா இப்படி உருகுறா பத்தியா? இவளுக்கு வச்சா குடுமி சரைச்சா மொட்டை. கோபம் வந்தா அப்படி, கோபம் தணிஞ்சா இப்படி. நல்ல வேலைடா சாமி, இவ்வளவு உள்ளூர்லயே கட்டி கொடுத்தேன். இவளை மட்டும் வெளியூர்ல கட்டி கொடுத்துருந்தேன், முணுக்குன்னு கோச்சிட்டு வீட்டுக்கு வந்துருவா. போக வர பஸ் சார்ஜ் கொடுத்த கஜானா காலி. நல்ல வேலை பொழைச்சேன்டா சாமி. என்ன பண்ணீங்களே இப்படி பேசுறீங்க? போங்கப்பா. நான் எங்க போறது? உன் சமையல சாப்பிட்டு தானே போனோம். நல்லா சமை. ஏண்டா பொம்பளைய கட்டின பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சு குடும்பம் நடத்த முடியாதவன் என்னடா மனுஷன் அவன்? ஏண்டா இப்படி இருக்க? எதுக்குடா அந்த பொண்ணு அனாவசியமா கண்ணீர் சந்த விடுற? திருந்தலடா, நீ திருந்தலடா. நீ மாறிட்ட நடிச்சது ஏன் தப்பு? என்னங்க சும்மா ரெடி. எத்தனை நாளைக்கு தான் மறைச்சு வச்சிருக்க முடியும்? ஒரு நாளைக்கு தெரியத்தானே போகுது, தெரியட்டும்.
உனக்கெல்லாம் ஏன்டா கல்யாணம்? இந்த பாரா, வந்திருக்கிறவள மனசு பூரிக்கிற மாதிரி வச்சு குடும்பம் நடத்தலனாலும் பரவாயில்ல, அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி நடத்தக்கூடாது. உன் கேடு கட்ட குணத்தால இவ்வளவு வரைக்கும் நடந்தது பத்தாதா? ஏன்டா இப்படி இருக்க? அப்பா ஏன்டா கத்துற? கல்யாணத்துக்கு அடிப்படை தகுதி என்ன தெரியுமாடா? அன்பு வேணும், அக்கறை வேணும். நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வராளே, அவளை பூ மாதிரி வச்சு காப்பாத்தணுங்கிற என்ன வேணும்? பொண்டாட்டி மேல பிரிய இல்லாமல அப்படி ஒருத்தி வர்றதுக்கு முன்னாடியே சாமான செட் எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி வச்சனா? டிவி மிக்ஸி கிரைண்டரை நம்பியாடா ஒரு பொண்ணு வருவா? புருஷனை நம்பி அவனோட பிரியத்தை நம்பி தாண்டா வருவா. இத பாரு, உன்னோட அன்பை தாண்டா நீ அவட்ட காமிக்கணும். அன்பை காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் வாங்கி வச்சேன். அப்பதான் வர்றவ என் மேல உயிரா இருப்பான்னு நம்பிதான் இதெல்லாம் செஞ்சேன். ஆனா என்னடா ஆனா? நடந்து போறப்ப நான் பேசுறத கூட கவனிக்காம வேற எவனா ஒருத்தன் பைக்ல போறான், அவனை பார்த்துட்டு நிக்கிறான். அத பார்த்துட்டு எனக்கு கோவம் வருமா வராதா? என் பொண்டாட்டி எனக்கு இல்லையா? என் பொண்டாட்டி எனக்கு தானப்பா. வேற யாரும் அவளை பார்க்க கூடாது. அவளும் என்ன தவிர வேற யாரையும் கண்ணுமி ஓரத்துல கூட பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா தொலைச்சிருவேன். தொலைச்சிருவேன். வேற யார பார்க்கணும்னு நினைச்சாலும் தொலைச்சிருவேன். சாப்பிட்டியா? கேட்குறேன்ல, ஆமா இல்லை அப்படின்னு ஏதாவது பதில் சொல்லலாம்ல. ஏன் உம்முன்னு இருக்க? நீங்க கார்மெண்ட்ஸ்ல நடக்கிற வெட்டிங் பார்ட்டிக்கு நான் வரமாட்டேன்னு எதுக்கு போய் சொன்னீங்க? நீ இன்னும் அந்த கதையை தான் நினைச்சிட்டு இருக்கியா? அதுக்கு உம்முன்னு இருக்க? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மத்தவங்க கிட்ட நான் கெட்ட பேர் வாங்குற மாதிரி எதுக்கு போய் சொல்லணும்? என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓப்பனா சொல்லிடுங்க, நான் எங்க வீட்டுக்கே போயிடுறேன். என்ன சொன்ன? என்ன பிடிக்கலன்னா அத வெளிப்படையா என்கிட்ட சொல்ல சொன்னேன். அப்படி சொல்லிட்டீங்கன்னா நான் எங்க வீட்டுக்கு போயாவது நிம்மதியா இருப்பேன்ல. நான் உன்னை பத்தி அவங்ககிட்ட சொன்னது பொய் தான். மேம்போக்கா பார்க்கும்போது அது பொய் தான். அது தப்புன்னே வச்சுட்டா கூட நீ மேல கோவப்படலாம், என்னை திட்டலாம். ஆனா எதுக்காக உடனே எங்க அப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்ற? நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு விஜி. இந்த கேள்வி எதுக்கு மேல என்னால மறைக்க முடியல. இதை நான் கோவப்பட்டு கேட்கல. நிறுத்தி நிதானமா யோசிச்சு அமைதியா ரொம்ப சாதாரணமா கேட்கிறேன். மறைக்காம சொல்லு விஜி. உனக்கு என்ன பிடிக்கலையா? இப்படி நான் கேட்கறதுக்கு காரணம் இருக்கு. உனக்கு என் மேல எவ்வளவு கோபம் வந்தாலும் வருத்தம் வந்தாலும் என்கிட்ட நேரடியாவே கேட்கலாம். அதை விட்டுட்டு
உடனே எங்க அப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்றியே. இத பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நமக்கு கிடைச்ச சான்ஸ மிஸ் பண்ணக்கூடாது. கலந்துகிட்டு உடனே கிளம்பிடணும்னு நீ நினைக்கிறியோன்னு தோணுது. அதனாலதான் வச்சு கேட்கிறேன், உனக்கு என்ன பிடிக்கலையா? இந்த கேள்வியை நான் கேட்கறதுக்கு இன்னொரு நியாயமும் இருக்கு. உனக்கே தெரியும், ரெண்டு பேரும் ஒரே ரூமுக்குள்ள இருக்கோம். ஆனா ஒன்னா இல்ல. வெளியில நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி. ஆனா ரூமுக்குள்ள பேச்சுலர்ஸ்லாம் தங்கி இருக்கிற ரூம்ல தங்கி இருக்கிற ரூம்மேட் மாதிரி ரெண்டு பேர் இருக்கோம். நீ எனக்கு பொண்டாட்டியே இல்லை விஜய். விஜய், நானும் ஒரு சாதாரண மனுஷன். ஏகப்பட்ட கனவுகளோடையும் கற்பனைகளோடையும் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்குன்னு ஆசாபாசங்கள், அடிப்படை உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கு. நீயும் இதே வயசை சேர்ந்த ஒரு சராசரி பொண்ணு. உனக்குள்ளே அந்த உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் இல்ல அப்படின்னு நீ சொன்னா அது பொய். அந்த உணர்ச்சி எல்லாம் மறந்துட்டு என்னை விட்டு விலகிடணும்னு நினைக்கிற பத்தியா? இதுதான் எனக்கு உறுத்துது. கரெக்டா சொல்லு விஜய், உனக்கு என்ன பிடிக்கலையா? நீங்க என்னை விட ரொம்ப புத்திசாலி. நான் உங்களை கேட்ட அதே கேள்விய சாமர்த்தியமா நீங்க திருப்பி என்னையே கேக்குறீங்கல்ல. இப்படி கேட்டு உங்க பக்கம் நியாயப்படுத்திக்கிறீங்க. எனக்கு உங்களை பிடிக்காமையா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இல்ல பிடிக்காம தான் இங்க இருக்கேனா? சரி, நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டா கூட இப்படியே எத்தனை நாளைக்கு தான் என்னால இருக்க முடியும்? பேசுறது பாரு பேச்சு. அப்படி இல்ல விஜய். நீங்க என்ன பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க. என் மேலேயே குத்த சொல்லணும்னு நினைக்கிறீங்க. என்ன விஜய், எப்பவுமே நீ என்ன தப்பாவே பாக்குற. நான் சொல்ல ஒரு என்னடா அதெல்லாம்? டேய் கோபி, இங்க இருக்கிற அத்தனை பேர் எதிர்ப்பை மீறி நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை இது. எல்லாரும் கை கொடி சிரிக்கிற மாதிரி நடந்துக்காத. இல்லப்பா, நான் அதுகிட்ட சாதாரண நான் பண்ணது தப்பே இல்லைனாலும் கூட சாரி. நான் தான் சாரி கேட்டேன்ல, இன்னையே அழுதுட்டு இருக்க. முதல்ல கணத்தோட
ஜாஸ்தியா பேசிட்டேன்ல. இது எல்லாமே என் மனசுல கடந்து அழுத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்ப கொட்டிட்டேன். எனக்கு என்னன்னா, எங்க நீ என்னை விட்டு பிரியணும்னு நினைக்கிறியோங்கிற பயத்துல தான் அப்படி பேசிட்டேன். நீங்க ஏன் அந்த அக்கா கிட்ட நான் பார்ட்டிக்கு வர மாட்டேன்னு சொன்னதா போய் சொன்னீங்க? இப்ப கேட்குற மாதிரி முதலே கேட்டிருந்தா நானும் நேரம் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ எனக்கு என்னன்னா, இதை சொல்றதா இல்லை வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் சொன்னேன்னு வச்சுக்கேன், நீயே இந்த பார்ட்டிக்கு வேணான்னு சொல்வ. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. மாணிக்கன்னு தங்கச்சி நிர்மலா இல்லை, அது இப்போ எங்கள் கார்மெண்ட்ஸில் வேலைக்கு சேர்ந்துருக்கு. கார்மெண்ட்ஸ்லயா? அவ எப்படி அங்க? எங்கள் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இன்சார்ஜ் நிர்மலா தான். நான் இவங்க எல்லாருக்கிட்டையும் பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லிட்டு நிமிந்தா நிர்மலா அந்த பயத்தில் தான் பார்ட்டி வேணான்னு சொல்லி முடிவு பண்ணேன். நீ ஃபோன் பண்ணி வேணான்னு சொன்னதா அவங்கள்ட்ட சொன்னேன். ஏன்னா நிர்மலா எதுவும் சிக்கல் பண்ணலாம் இல்லையா? அவளால நமக்கு என்ன பெரிய சிக்கல் வந்துற போது? அப்படி சொல்ல முடியாது விஜி. அப்படி பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதையும் தவிர நம்ம 2 பேரும் நிர்மலாக்கு முன்னாடி போய் நிக்கிறது எவ்வளவு தர்ம சங்கடமான சூழ்நிலை. அதான் பார்ட்டி அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்காகவா? போங்க நீங்க வேற. அவங்க நம்ம பார்ட்டிக்கு போகாம இருந்தா அவங்க நம்மள தானே தப்பா நினைப்பாங்க. என்ன சொன்ன? நம்மள தான் தப்பா நினைப்பாங்கன்னு சொன்னேன். என்ன என்ன? நம்மள தான் தப்பா நினைப்பாங்கன்னு சொன்னேன். நம்மளன்னா உன்னையும் என்னையும் சேர்த்தா சொல்ற? ஆமா. இந்த ஒரு வார்த்தை போதும் விஜய். இந்த உலகமே எதிர்த்தாலும் நம்ம அந்த பார்ட்டிக்கு போறோம். சிரிக்கிற? இப்ப சொல்லு, என்னை பிடிச்சிருக்கா? என்னைய பிடிச்சிருக்கா?